அதிகாரமும் பெரிதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய தேவனை இன்றைக்கு நாம வணங்குகிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பெரியவர்களா இருக்கணும். மற்ற உலக ஜனங்களை பார்த்து அவங்க எவ்வளவு பெரியவங்க, இவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்களால இத முடியும், இவங்களால இத முடியும், இது இப்படி செஞ்சிருவாங்க, அப்படி செஞ்சிருவாங்கன்னு உலக மக்களை நாடி தேடுவதை விட்டுவிட்டு, என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் என்ன செய்ய முடியும், அவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவரிடத்துல கையை உயர்த்தணும். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார். அவர் எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் என்று வேதத்தை வாசிக்கும் போது நம்மளால புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கையை வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா